தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. தேசத்திற்கும் நாட்டிற்கும் எதிரான திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஓசூரில் பிஜேபி மாநில துணை செயலாளர் KS நரேந்திரன் திட்டவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிஜேபியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளினை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கடைபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில துணைத் தலைவர் KS நரேந்திரன், ஓசூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் பாலகிருஷ்ணன், மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன், முன்னாள் தலைவர் M நாகராஜ் மற்றும் முனிராஜ் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன் தெரிவிக்கையில், வரும் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளது போலவே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் யார் வேட்பாளர் என்பதை எல்லாம் பொருட்படுத்தாது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை நினைவில் கொண்டு களப்பணியாற்றிட பிஜேபியினர் தீவிரமாக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாநில துணைத் தலைவர் KS நரேந்திரன் தெரிவிக்கையில், இந்த முறை தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள தேர்தலானது சித்தாந்த ரீதியான போர் அகத்தான் பார்க்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் ஆதரவான சக்தி இருக்க வேண்டும் அல்லது எதிரான சக்தி இருக்க வேண்டுமா? திமுக நாட்டிற்கு எதிரானதா என கேள்வியை ஏழாம். ஆமாம், தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எதிரானதுதான் கடவுள் நம்பிக்கை என்பது இருக்கிறதோ இல்லையோ. தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி போன்ற இந்துக்களின் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முதலமைச்சர் மறுக்கிறார். தனிப்பட்ட மனிதராக விருப்பு இருக்கலாம், ஆனால் மாநிலத்தில் முதலமைச்சராக தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன் என்கிறார். விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன் என்கிறார். ஆகவே ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை அவமதிக்கிறாரா என்பதுதான் எனது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள அனைவரது மனதிலும் இந்த கேள்விதான் உள்ளது. இதுதான் ஆட்சிக்கு அடையாளமா? கிடையாது. தான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்கும் பொழுது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் சமமாக நடத்துவேன் என கூறி பதவியேற்றார். ஆகவே ஏன் இந்த பாரபட்சம்? இவற்றான பாரபட்சம் ஆட்சியாளர்கள் மனதில் இருப்பதால் அப்பொழுது நீங்கள் யாருக்காக ஆட்சி புரிகிறீர்கள் என்பது மக்கள் மனதில் எழக்கூடிய கேள்வியாகும். ஓசூருக்கு விமான நிலையம் 5 ஆண்டு காலம் ஆகியும் இதுவரை அமையவில்லை. ஓசூரில் இருந்து விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பெங்களூர் அல்லது சென்னைக்கு செல்ல வேண்டும். பெங்களூர் விமான நிலையத்திற்கு 86 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்க வேண்டும். குறைந்தபட்சமாக 2 முதல் 3 மணி நேரமாக பயணிக்க வேண்டியுள்ளது. பெங்களூர் மாநகரில் போக்குவரத்தும் நெரிசலை போன்ற மோசமான போக்குவரத்து நெருங்கும் பார்க்க இயலாது. அங்கு உள்ள கையாளாகாத அரசாங்கம் போக்குவரத்தை கட்டுப்படுத்த இயலாது. எவ்வாறு கையாள்வது என்று தெரியாத காங்கிரஸ் அரசு அங்கு ஆட்சி உள்ளது. ஓசூரில் ஏற்கனவே பெரிய பயணிகள் விமானம் வந்து செல்லும் அளவிற்கான ஒரு பாதை அமைந்துள்ள கட்டமைப்பு உள்ளது. குறிப்பாக பிரதமரின் தனி விமானம் இங்குள்ள விமான நிலையத்திற்கு வந்துதான் வாகனத்தை சர்வீஸ் செய்யும் அளவிற்கு வசதிகள் உள்ளன. ஆனால் இங்கு பயணிகள் விமானங்களை கையாளுவதற்கு உண்டான போதிய இட வசதி இல்லை என்பது உண்மை. தற்பொழுது உள்ள விமான நிலையத்தை ஒட்டி உள்ள பகுதிகளில் ஏராளமான ஏக்கர் பரப்பளவில் நிலங்கள் உள்ளன. இதற்கு 2000 அல்லது 3000 ஏக்கர் பரப்பளவு நிலம் கையகப்படுத்த தேவையில்லை. 20 அல்லது 30 ஏக்கர், அதாவது அதிகபட்சம் 50 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தினாலே போதுமானது. இங்குள்ள விமான நிலையத்திற்கு சாலை மார்க்கமாக வாகனங்கள் செல்வதற்கு மிக குறுகிய பாதை உள்ளது. இதற்கான மாற்று வழியாக ஏற்படுத்தியதற்கான வசதிகள் உள்ள நிலையில் விமான சேவையை
மேற்கொள்ள முடியும். ஏற்கனவே சேலம், வேலூர் உள்ளிட்ட சிறு நகரங்களுக்கான விமான சேவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. உடன் என்ற திட்டம் வாயிலாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கு மாநில அரசு ஏதோ காரணங்களை சொல்லி தவிர்த்து வருகிறது. ஆனால் சிறு விமானங்களை இந்த பகுதியில் இயங்குவதற்கான அருகில் உள்ள பெங்களூர் விமான நிலையம் எதிர்ப்பு தெரிவிக்க இயலாது. அவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தாலும் மத்திய அரசு அதற்கு அனுமதி வழங்கும் நிலையில் இந்த திட்டத்தை கூட ஏன் நிறைவேற்ற முடியவில்லை? திமுக SIR எனப்படும் தேர்தல் ஆணையத்தின் தீவிர வாக்காளர்கள் திருத்த நடவடிக்கை பயம் ஏற்படப்பட்டுள்ளது. ஏனென்றால் திமுக வரலாற்றை ஏற்படுத்த பார்த்தால் இறந்தவர்கள் கூட வாக்களித்தது இருப்பார்கள். உயிரோடு இருப்பவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்திருப்பார்கள். தற்பொழுது நடந்து வருகிறது. ஆகவே தான் இதனை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் SIR நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. எதற்காக திமுகவினர் பயப்பட வேண்டும்? உங்களது பதற்றம் எங்களுக்கு திமுக மீது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. எனவே ஓசூரை பொறுத்தவரையிலும் இந்த SIR நடவடிக்கைக்கு பின்பு ஒரு வாக்காளர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அதற்கு நான் பதில் கூற தயாராக இருக்கிறேன். பொய்யான தவறான தகவல்களை பொதுமக்களிடையே திமுக கற்பனையில் பரவி வருகிறது. பீகாரில் நடைபெற்ற SIR நடவடிக்கைக்கு எழுத்து வாயிலாக பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்த தேர்தல் ஆணையம் கூறியதற்கு ஏன் ராகுல் காந்தி அவ்வாறு செய்யவில்லை? மாறாக இது தொடர்பாக பேசி மட்டும் வருகிறார்கள். எனவே எதிர்கட்சியை பொறுத்தவரையில் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று. தமிழ்நாட்டில் தற்பொழுது ஆளுகின்ற கட்சி திமுக. தற்பொழுது அரசு அதிகாரிகள் இந்த தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் மத்திய அமைச்சர் மிரட்டினால் அதற்கு அவர்கள் அடிபணிவார்களா? அப்படியானால் உங்கள் அதிகாரிகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என அவர் கேள்வி எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நோக்கம் 2026 திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுதான் முக்கியமான கொள்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா நாட்டுக்கு விரோதமா இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எதிரான கட்சி திமுக கட்சி. இப்பயே எல்லோருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க அக்கிரமங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை கட்டாயமா தூக்கி எறியப்பட வேண்டிய கட்சி. அதுக்கு NDA வேலை செய்யும். திரு அமித்ஷா 4 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அழைச்சி அவர் தான் NDA தமிழ்நாட்டினுடைய தலைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2026 திமுக வரக்கூடாது. திமுக துடை தெரியப்பட வேண்டிய கட்சி மட்டுமே இல்லை, திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாத கட்சி. அதனால அதுக்காக வேண்டிதான் இந்த கூட்டணி. அதுல ஓசூர்ல பாத்தீங்கன்னா, ஓசூருக்கு எங்களுடைய நோக்கம் NDA கூட்டணி ஜெயிக்கும். NDA கூட்டணியில யார் எந்த தொகுதி கொடுக்குறாங்களோ, யாருக்கு ஒதுக்குறாங்களோ அது பிரகாரம் வேலை செய்யணும். இந்த மாவட்டம் முழுசுமே 6க்கு 6 தொகுதியும் ஜெயிக்கணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுசா அதிகமான இடங்களை வெற்றி பெற்று நல்ல ஆட்சியை கொடுக்கணும். மக்களுக்கு தேவையான ஆட்சி கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம்.